ஹலோ மக்களே, என்னோட அப்பாச்சி பைக் வந்துட்டு சேல் ஆயிடுச்சா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வண்டி வந்து சேல் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். வண்டி வந்துட்டு உண்மையாலுமே சேல் ஆயிடுச்சுங்க. நான் வந்துட்டு இந்த வண்டி வாங்கின அந்த கஸ்டமருக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கலான்னு சொல்லி போயிட்டு இருக்கேன். ஸோ நானும் வந்துட்டு யூஏஇ கிளம்புற டைம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வண்டியில் வந்து பெட்ரோல் கம்மியாக இருக்கு. ஸோ பெட்ரோல் அடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு முடிஞ்சா நேம் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி அவங்க கையிலேயே கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க போகலாம். இந்த வீடு யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிம்பாம் லைஃப் ஸ்டைல் விளாகர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தாங்க. இந்த எண்ணெய் எல்லாம் விற்பாங்க. அவங்க வீடை தாண்டிட்டு போனால் தான் இந்த கஸ்டமர் இருக்காங்க. இந்த கஸ்டமர் வேறு யாரும் இல்லைங்க, என்னோட காலேஜ் மேட் தான். ஸோ அவனுக்கு தான் வந்துட்டு பைக் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பைக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் நேராக போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி ஆஃபீஸுங்க. சரி, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டே போயிடலான்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த ஒரு கடையில் கொஞ்சம் ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சுங்க. அதை எடுத்துட்டு நேராக உள்ள ஆஃபீஸரை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. கூட ஒரு ஏஜென்ட்டையும் வந்துட்டு கூப்பிட்டுருந்தோம். எங்களை வெளியில் வெயிட் பண்ண சொல்லிட்டு உள்ளே போயிருந்தாங்க. அவர் வெளியில் வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஜஸ்ட்டு வீடியோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். டாக்குமெண்ட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.